தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் சென்னையில் இருந்து மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மானசராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மானசராஜ், கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதா? செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். அதாவது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து அதிகமானவர் தென் மாவட்டங்களுக்கு திரும்புவதால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்குது. தமிழகத்தில் தென் மாவட்டங்களிலிருந்து, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதுரை, திருச்சி, கோவை, சேலம், கும்பகோணம், நாகை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த பகுதி வழியாக தான் செல்ல வேண்டும். அதனால சென்னையிலிருந்து தொடர் விடுமுறை காரணமாக இந்த பண்டிகை கொண்டாடுவதற்காக, தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக குடும்பத்தோடு காரில் பயணித்து செல்கிறார்கள். இதுல அதிகமானவர் பாருங்க, கார்ல பயன்படுத்துவது இந்த விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில இந்த சுங்கச்சாவடியில 1 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் வாகனங்களை அணிவகுத்து இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்குது. இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த இந்த இருவேல்பட்டு மற்றும் விழுப்புரத்துல இந்த மேம்பாலம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மேம்பாலம் பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்குது. அதனால சுங்கச்சாவடி ஊழியர்களும், இந்த போக்குவரத்து போலீசார், இந்த டோல்கேட் ஊழியர்களும் மற்ற அனைவரும் இந்த சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த சுங்கச்சாவடி வழியாக வழக்கமாக சுங்கச்சாவடியில் 6 வழி வழியாகத்தான் இந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்வார்கள். தற்பொழுது 2 வழி கூடுதலாக திறக்கப்பட்டு 8 வழி வழியாக இந்த வாகனங்களை தற்போது வாகனங்கள் செல்கிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு 52,000 வாகனங்களுக்கு மேல இங்க பயணித்து இருக்கிறார்கள். அதாவது இன்னைக்கு இரவு 12 மணி முதல் தற்பொழுது காலையில ஒரு 9 மணி வரை கிட்டத்தட்ட 22,000 வாகனங்களுக்கு மேல இந்த சுங்கச்சாவடியை கடந்திருக்கிறதா ஒரு புள்ளிவிவரம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த சுங்கச்சாவடியில இதுவரைக்கும் சுமார் ஒரு 80,000 வாகனங்களுக்கு மேல தற்போது நேற்று முதல் 80,000 வாகனங்களுக்கு மேல கடந்திருக்கலாம் என்று இங்க தெரிவிக்கிறார்கள். மானசராஜ், ஃபாஸ்டேக் போன்ற பல்வேறு ஏற்பாடுகள் செய்திருந்தும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நிலையில் இந்த வாகன நெரிசல் குறைக்க ஏதேனும் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? வேறு ஏதேனும் மாற்று வழி ஏதேனும் ஏற்படுத்தப்பட்டிருக்கா? தற்பொழுது பாத்தீங்கன்னா வழக்கமாக 6 வழிகளில் தான் அந்த வாகனங்கள் போக்குவரத்து இருக்கும். தற்பொழுது 2 வழிகள் கூடுதலாக திறக்கப்பட்டு ஃபாஸ்டேக் மூலமாக வைத்து தற்பொழுது வாகனங்களை அந்த பக்கம் அனுமதிக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியிலிருந்து விழுப்புரத்தை கடந்து செல்வதற்காக கும்பகோணம் மார்க்கத்தையும் தற்பொழுது பயன்படுத்துவார்கள். புறவழிச்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புறவழிச்சாலையிலும் கூடுதலாக வாகனங்களை பயணித்து வருகிறார்கள். தற்போது போக்குவரத்து போலீசார் அந்த வாகனங்களை சீரமைக்கும் பணியில அவர்களை பயணிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பாக செல்லும் போது அறிவுறுத்தல் ஏற்படுத்தி அவர்களை சரி செய்து வருகிறார்கள். மானசராஜ், தற்பொழுது இந்த விக்கிரவாண்டி பகுதிகளில் மழை ஏதேனும் பெய்கிறதா? அதனால ஏதேனும் தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? தற்பொழுது காலை முதலே வேக வானமூட்டத்துடன் காணப்படுவதால் தற்பொழுது அந்த அளவுக்கு மழை அல்ல. சிறு சிறு துளிகள் தற்பொழுது மழை துளி இருக்கிறது. எனவே மழை சம்பந்தமாக இன்னும் மழை பெய்திருந்தால் கூடுதலாக வாகன நெரிசல் ஏற்படும் என்று தெரிகிறது. ஆனால் தற்போது வரை அது போன்ற எந்த ஒரு அசம்பாவிதமும் இந்த இடத்துல ஏற்படவில்லை. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மானசராஜ். தீபாவளி பண்டிகை எதிரொலியால் பரனூர் சுங்கச்சாவடி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் துஷால் இணைப்பில் இருக்கிறார். துஷால், வணக்கம். தற்பொழுது பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? சலோமி, வணக்கம். இப்போ தீபாவளி பண்டிகை எதிரொலியாக தற்பொழுது சென்னை அடுத்த அந்த பரனூர் சுங்கச்சாவடி, அதே போல சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைகளில் தற்பொழுது கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் வசிக்கும் மக்கள் தென் மாவட்டத்தில் இருந்து, அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். நேற்றைய தினமே கார், அரசு பேருந்து, ஆமுனி பேருந்து, இருசக்கர வாகனம், வேன் உள்ளிட்ட வாகனங்களில் சென்னையிலிருந்து ஒரே நேரத்தில் புறப்பட்டிருந்த நிலையில் தற்போது இன்று காலை தினமே தற்போது புறப்பட்டு வருகின்றனர். நாளைய தினம் தீபாவளி பண்டிகை என்பதால் தற்போது தீபாவளியை கொண்டாடுவதற்காக சென்னையில் வசிக்கக்கூடிய மக்கள் தற்பொழுது ஒரே நேரத்தில், அதாவது தற்போது அதிகப்படியான கார்கள் சென்று வருகின்றது. இதன் காரணமாக பரனூர் சுங்கச்சாவடியில் லேசான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதே போல பாத்தீங்கன்னா சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையான பழைவேலி, புலிப்பாக்கம்,
ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து ஆமை வேகத்தில் வாகனங்கள் சென்று வருகிறது. தற்பொழுது காலை முதலே செங்கல்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் லேசான மேகமூட்டம் அதே போல சாரல் மழை பெய்து வருவதால் வாகனங்கள் வந்து வேகமாக இயக்க முடியவில்லை. இதன் காரணமாகவும் அந்த பகுதியில் வந்து தற்பொழுது ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி துஷார்.